தேவி பாகவதம் பிரதமஸ்கந்தத்தில் நவமோத்தியாயம். சூதோவாச்சா இதா வினிர்கதா நித்ரா தேகா தஸ்ய ஜகத்குரோஹ நேத்ராசனாசிகா பாஹு ஹிருதயேப்யஸ்தயோ ரசஹா. அப்படி பிரம்மதேவன் பிரார்த்தனை பண்ணின உடனே கண்ணு, மூக்கு, கை, ஹிருதயம் மாறிடம்ங்கிற கிரமத்தில் ஜெகத்குரு சரீரத்திலேருந்தெல்லாம் அந்த நித்ராதேவி மாறினா. நித்ராதேவி மாறின உடனே கொஞ்சம் கொஞ்சமாக மகாவிஷ்ணு அந்த யோக நித்ரையிலேருந்து வெளியில் வர்றார். எப்படி? நிஸ்திருத்ய ககனே தஸ்தௌ தாமசி சக்திருத்தமா உதத்திஷ்ட ஜெகநாதோ ஜிரும்பமான புனః. தாமசி சக்திகளில் உத்தமமான நித்ராதேவி பூர்ணமாய் விட்டொழிஞ்சி ஆகாஷ நிலப்போ ஜெகநாதனான விஷ்ணு மீண்டும் மீண்டும் கொட்டாவை விட்டு எந்திருந்தார் அப்படின்னு வரும். ஜிரும்பணம்னா கொட்டாவை. ஆமாம், தூக்கத்தில் எழுந்திருக்க நம்மளும் விடுவோம் இல்லையா, கொட்டாவை விடுவோம் இல்லையா, அப்படி யோக நிதிரையிலேருந்து வெளியில் வரார். இருந்தாலும் நிதிரையிலிருந்து இந்த மாதிரி கொட்டாய் விடுறாராம் பகவான். எப்படி? ததா பஷ்யஸ்திதம் தத்ர பயஸ்தத்ரம் பிரஜாபதி உவாஜத மகா தேஜோ மேக கம்பீரையாகிறா. அப்படி இருக்கிறத பார்க்கிறார், பயந்து வரைக்கிறாராம் பிரம்மதேவன். மக கம்பீரமான சப்தத்தில் மகா தேஜஸ்வரூபனா விஷ்ணு கேட்கிறார். இப்படி வரைக்கிறத பார்த்துட்டு எதுக்கு வரைக்கிறான்னு கேட்கிறாராம். விஷ்ணு ருவாஜா கிமாகதோசி பகவம் ஸ்தப்தஸ்த்யக்த்வா பத்மஜா கஸ்மாத் சிந்தாதுரோசித்வம் பயா குலிதமானசஹா. ஏ பத்மஜா, நீங்கள் தபசு மதியாக்கு இங்கே வந்தது எதுக்காக வந்தேன்? பயப்பட்ட மனசு குலுங்கி என்னவோ சிந்திக்கிறாளே, என்ன காரணம்? என்னவாக்கு உங்களோட பயத்துக்கு காரணம் அப்படின்னு விஷ்ணு பிரம்மதேவனை பார்த்து கேட்க, பிரம்மவன் சொல்றார், தொத்கர்ணமலஜௌ தேவ தைத்யௌ ஜமதுகைடபௌ ஹந்தும் மாம் சமுபாயாதௌ கோரரூபௌ மகாபலௌ. ஹே தேவா, உங்களுடைய கர்ணமலத்திலிருந்து ஜனிச்சவாளும் கோரரூபிகளும் மகாசக்தன்மாருமான மது கேடபன் அசுரன்மார் என்னை கொல்லறதுக்காக அதோ வந்துட்டு இருக்கா. அவளுடைய அந்த வரவு, அவளுடைய தோற்றத்தை பார்த்து பயந்துதான் நான் நடுங்கிறேன் அப்படின்னு சொல்ல, தயாத்தயோ சமாயாதஸ்தொத்சமீபம் ஜெகத்பதே திராஹி மாம் வாசுதேவோத்ய பயத்ரஸ்தம் விஜேதனம். ஜெகத்பதே, அவளை கண்டு நான் பயப்படுறேன். உங்களுடைய அடுக்கலை பக்கத்தில் வந்திருக்கிற காரணம் அதாக்கும். பயந்து விரிச்சு சேதனையற்ற என்ன ஹே வாசுதேவா, நீங்கள் இப்போ ரட்சிக்கணும். என்னால் அவளை எதிர்க்க முடியாது. அவள் என்னை கொல்ல வரா, நான் பயந்து நடுங்கின்னு இருக்கேன், என்னை நீங்கள் தான் ரட்சிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது பகவான் சொல்றார், விஷ்ணு ருவாஜா திஷ்டா தினிர்பயோ ஜாதஸ்தௌஹ நிஷ்யாம்யஹம் கிலா யுத்தாய ஜக்மதுர்மூடௌ மத்சமீபம் சதாயுஷௌ. மூடன்மாரான் அவா யுத்தத்துக்காக எங்கிட்ட வந்திருக்கா. அது ஆயசற்றவர் ஆனதுனாலேயாக்கி எங்கூட யுத்தம் பண்ணுறதுக்கு அவள் வந்திருக்கா. அதனால ஹே பிரம்மதேவா, நீ பயப்படாமல் இருந்துக்கோ, அவளை நான் வதம் பண்ணிக்கிறேன். அவளுக்கு சமயம் ஆயாச்சு, மரணத்துக்குள்ள சமயம் ஆயாச்சு, ஆயசு கைஞ்சாச்சு அவளுக்கு. அதனால தான் எங்கூட யுத்தம் பண்ண அவள் வந்திருக்கா. நான் அவளை வதம் பண்ணிக்கிறேன், நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு சூதர் சொல்றார். ஏவம் வததி தேவேஷ தானவௌதௌ மகாபலௌ விஜின்வானாபஜம் சோபௌ சம்பிராப்தோ மதகர்விதௌ. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது மதகர்விதன்மார் மகாசக்திரமன் அசுரன்மார் ரெண்டு பேரும் பிரம்மாவை அன்வேஷிச்சு நேர பக்கத்தில் வந்தாச்சு யுத்தத்துக்கு. எப்படி? நிராதாரௌ ஜலே தத்ர சம்ஸ்திதோ விகதஜ்வரௌ தாவூச்சதுர்மதோன்மத்தௌ பிரம்மாணம் முனிசத்தமாக. முனி முக்கியரே, இந்த ஜலத்தில் நிராதராய் நின்று கொண்டு ஒரு கூசலம் கூடாம மதோன்மத்தமான அவா பிரம்மாட்ட சொல்றா, பாலஜித்வா சமாயாத சந்நிதாவஸ்ய கிம் ததா யுத்தம் குருஹனிஷ்யாவம் பஷ்யதோ சைவ சந்நிதௌ. நீ எங்க யார்கிட்ட வந்து பக்கத்துல வந்து நிற்கிறாய்? இவனை பார்த்து வரையே இவன் உன்னை ரட்சிக்க போறானா? யார் இவன்? ஏகவஜனத்தில் பேசுறான். காரணம், மாயா மோகிதராயிட்டாவா. அதனால அது மகாவிஷ்ணுங்கிறதெல்லாம் அவளுக்கு தெரியாது. இவன் முன்னால வச்சே பார்த்துக்கோ, உங்க நாங்கள் கொல்ல போறோம், இவன் எப்படி உன்னை ரட்சிக்கிறான்னு பார்க்கட்டும், இங்கே வச்சு உன்னை வதம் பண்ண போறோம், இவன் என்ன எப்படி உன்னை காப்பாத்துறா பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவனை வதம் பண்றதுக்காக தயாராகிறான் மதுகையிடப்பா. இப்படி பశ్చాదేనం ஹனிஷ்யாவ சர்ப்பபோகா பரஸ்திதம் தொமத்ய குரு சங்கிராமம் தாசோஸ்மீதி சவாபதா. 11ஆம் ஸ்லோகம். சர்ப்பத்தினுடைய மேலே கடக்கப்பட்ட இவனே நாங்கள் வதம் பண்ணுவோம், ஒன்றை மட்டும் அல்ல. ஆரோ உன்னை ரட்சிப்பா சொல்லிட்டு நீ ஓடி வந்து அவங்ககிட்ட சரணம் பிராபிச்சு அவங்க பக்கத்தில் நிற்கிறையே,
பாரு, முதல்ல அவன் முன்னால ஒன்றை கொல்லுறோம், அதுக்கப்புறம் அவனையும் கொல்ல போறோம். நீ இப்போ யுத்தம் ஜெய், இல்லையானா எங்கிட்ட சரண்டர் ஆனதாக சொல்லும், ஏதாவது ஒன்று செய்யணும். அப்படி சொன்ன உடனே சூதன் சொல்றார், தச்சுத்வா பஜனம் விஷ்ணு ஸ்தாபுவா ஜனார்தனா குருதாம் சமரம் காமம் மயாதானவ புங்கவௌ. அப்படி கேட்ட உடனே மகாவிஷ்ணு சொல்றார், ஏ தானவ சிரேஷ்டன்மாரே, நீங்க 2 பேரும் எங்கிட்ட யுத்தம் பண்ணுங்க, பிரம்மதேவனை விட்டுருங்க. உங்களுக்கு யுத்தம் தானே வேணும், நான் வரேன், எங்களோட யுத்தம் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப ஸ்நேகமா அவளை கூப்பிடுற மாதிரி, தானவன்மாரே அசுரன்மாரே வாங்க எங்கிட்ட யுத்தம் பண்ணுங்க. எப்படி ஹரிஷ்யாவை மதம் சாகம் யுவயோர் மத்தையோ கிலா ஆகச்சதம் மகாபாகோ ஸ்ரத்தா சேத்வா மகாபலவோ. நீங்க 2 பேரோடும் யுத்தத்துக்குள்ள புழப்பு நான் யுத்தம் செய்து இல்லாமாக்குறேன். புழப்புன்னா உங்களோட கொதி. ஆமா, உன்னுடைய புழப்பு நாங்கள் இல்லாமாக்குறோம்னா நீ பெரிய யுத்த வீரன் நினைச்சுட்டு இருக்க இல்லையா, உங்களுடைய அகங்காரத்தை நான் இல்லாமாக்குறேன், யுத்தம் செய்ய வாங்கோ. மகாபாகன்மாரே மகாசக்தன்மாரே, உங்களுக்கு தைரியம் உண்டானா யுத்தத்துக்கு வாங்கோ. அந்த இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறத தானே ஆக்ரோஷோட வருவா இல்லையா. நீங்க வந்து மகாசக்தன்மார் நினைச்சிருக்கீங்களா, உங்களுக்கு சக்தி உண்டுங்கிற நம்பிக்கை உண்டுன்னா என்னோட யுத்தம் செய்ய நீங்க தயாராகணும் அப்படின்னு சொன்னான். கேட்ட மாத்திரம் என்னாச்சு, சுத்வா தத்வஜனம் சோபௌ குரோதவ்யாகுலலோச்சனௌ நிராதாரௌ ஜலஸ்தௌஜ யுத்தோத்யுக்தௌ பபூ மதுஹூ. அந்த வாக்கு கேட்டவன மது கேடபா 2 பேருடைய கண்ணுகள் கோபம் கொண்டு கலங்கித்தான். நிராதராயி நீரில் நின்று கொண்டு யுத்தம் செய்ய விரும்பட்டா. நிராதாரராய் மதுச்சகுபிதஸ்தத்ர ஹரிணா சகசம் யுகம் கர்த்தும் பிரஜலிதஸ்தூர்ணம் கைடபஸ்து ததாஸ்திதா. குவிதனான மது உடனே ஹரியுமாய் யுத்தம் செய்ய வேகம் வெளியில வந்தான். கைடபன் அவங்க பார்த்து ஒழுங்கி காட்சக்காரனாக நின்றான். 2 பேர் இருக்கா இல்லையா, விஷ்ணு ஒரு ஆள் தானே, 2 பேர் ஒரு ஆள்கிட்ட யுத்தம் பண்ணக்கூடாது. யுத்த நீதி அப்படித்தான், ஒற்றைக்கு தான் இருக்கணும். நேருக்கு நேராக யுத்தம் பண்ணணும். முதுகிலிருந்து பின்னாடி இருந்து யுத்தம் பண்ணப்படாது, பின்னாடி இருந்து தாக்கப்படாது. அதே மாதிரி எதிராளிட்ட ஆயுதம் இல்லைன்னா அந்த ஆயுதம் எடுக்கப்படாது. ஆயுதம் எடுக்கிற சமயம் கொடுத்துட்டு தான் அவன் அடிக்கணும். இதெல்லாம் யுத்த நீதிகள். அந்த ரீதியில மது வந்து யுத்தம் செய்ய வரான். கைடபன் பார்த்துட்டு இருக்கான். எப்படி பாஹ்யுத்தம் தயோராசித் மல்லயோரிவமத்தயோ ஸ்ராந்தே மதௌ கைடபஸ்து சங்கிராமகரோத்ததா. மதிச்சு 2 மல்லன்மார் தம்மில மாதிரி 2 பேரும் முட்டி யுத்தம் ஆரம்பிச்சான். மது தளர்ந்தவுடனே கைடபன் வருவன் யுத்தம் செய்வன், கைடபன் தளர்ந்தவுடனே மது வருவன் யுத்தம் செய்வன். இப்படி மதுவும் கைடபாலும் மாறி மாறி வரா. ஆனா இந்த பக்கமோ மகாவிஷ்ணு தனியா தானே இருக்கார், ஒன்றியா தானே இருக்கார் பாவன். புனர் மது கடை கைடபஸ்ச யுயுதா அதே புனః பாக்யுத்தே நரா அகாந்தம் விஷ்ணுனா பிரபவிஷ்ணுனா. பின்ன மது யுத்தம் தொடங்கினான். மதுவும் கைடபனும் மாறி மாறி விஷ்ணு யுத்தம் செய்ய யுத்தக்கலை கொண்டு அந்தரானவா பிரபவிஷ்ணுவான விஷ்ணுவிட்ட மகா யுத்தம் செய்தா. அவளுக்கு தெரியாதே மகாவிஷ்ணுன்னு இல்லையா. பிரேட்சகஸ்து ததா பிரம்மா தேவி சைவாந்தரீக்ஷகா நமம் மலதுஸ்ததா தௌ தௌ விஷ்ணுஸ்து ம்ளானிமாப்ளவான். பிரம்மாவும் அந்தரிக்ஷதியான தேவியுமாயிருந்து காட்சக்கார். அந்த மகாவிஷ்ணுட்டேருந்து வெளியில வந்தால் நித்ராதேவி, அந்த நித்ராதேவியும் இருக்கா, பிரம்மதேவனும் பார்த்துட்டு இருக்கா. இவ மாறி மாறி யுத்தம் பண்றான். 2 தானவன்மார்க்கும் தளர்ச்சி உண்டாகலை. விஷ்ணுவோ அப்போ தளரவும் செய்தார். விஷ்ணுவுக்கு தளர்ச்சி வந்துருத்தோம். ஏன்னா இவா 2 பேரும் மாறி மாறி யுத்தம் பண்றா, இவர் ஒற்றைக்கில யுத்தம் பண்றார். அப்படி தளர்ச்சி வந்த உடனே எப்படி இந்த தளர்ச்சியை மாற்றினார், எப்படி அவ மதுகைடபல வதம் பண்ணினாருங்கிறத நமக்கு அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேவி பாகவதம் பிரதம ஸ்கந்தம் 9வது அத்தியாயம். அதில் 19வது ஸ்லோகத்திலிருந்து படிக்க போகிறோம். பிரம்மாவும் அந்தரிக்ஷமான தேவியுமாயிருந்தது. இவா மதுகைடபாலும் மகாவிஷ்ணு இந்த மாதிரி யுத்தம் பண்ணும்போது பார்த்துட்டு இருந்தவா. இந்த 2 அசுரன்மார்க்கும் தளர்ச்சியே உண்டாகலை. விஷ்ணுவுக்கோ தளர்ச்சி வந்துருக்கு. காரணம், இவா மது கைடபா 2 பேரும் மாறி மாறி யுத்தம் பண்ண. ஆனால் விஷ்ணு தனியாக தானே இருக்கார் இல்லையா. அப்படி யுத்தம் பண்ண எவ்வளோ யுத்தம் பண்ண, 5 வருஷ சகஸ்திராணி மயா யுத்தம் கிருதம் கிலா நஸ்ராந்தோ தானவோ கோரோ ஸ்ராந்தோகம் செய்தபுதம். 1000 வருஷம் நான் யுத்தம் செய்தாச்சு. എന്നിട്ട് அந்த கோரமான தானவன்மாருக்கு ஒரு க்ஷீணமும் உண்டாகலையே, நானும் க்ஷீணிக்கவும் செய்தேனே, இது என்ன அற்புதம் அப்படின்னு மகாவிஷ்ணுவுக்கு தோணுறது.
ஏன்னா யுத்தத்தில் மகாவிஷ்ணு வந்து க்ஷீணிச்சதாயிட்டோ யுத்தத்தில் பின்ன அந்த அசுர சக்திகளை வதம் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறதாயிட்டோ வந்ததே கிடையாது. அப்படி இருக்க இது வந்து வழக்கத்துக்கு விஷயம் மாறா இருக்கு. 5000 வருஷம் யுத்தம் பண்ணி கூட அவள் தளர மாட்டேங்கிறா, 2 பேரும் மாற யுத்தம் பண்ணுறா, எனக்கு தளர்ச்சி வருது, என்ன அற்புதம் அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு மனசில் மகாவிஷ்ணு. வாகதம் மே பலம் சௌரியம் கஸ்மாத் சேமாமயவு கிமத்ரகரணம் சிந்தியம் விசாரிய மனசாத்விகா. எங்கே போச்சு என்னோட பலமும் சௌரியமும் எல்லாம், இவளுக்கு என்னத்தினாலும் ஒன்றும் தளர்ச்சியம் உண்டாகலை, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆலோசித்து பார்க்குறார். இது சாதாரணமாக வழக்கத்துக்கு விபரீதமாக இருக்கே, என்னுடைய சௌரியமும் குறைஞ்சு போகிறது, அதே சமயம் அவளும் யுத்தத்தில் க்ஷீணிக்க மாட்டேங்கிறான், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாராம் மகாவிஷ்ணு. இது சந்தா பரம் திருஷ்டுவா ஹரிம் ஹர்ஷா பராபுபௌ ஊஜிதஸ்தோ மதோன்மத்தோ மேகம்பீர சந்நிசனோ. விஷ்ணு இப்படி விசாரமக்னாக இருக்கிறத பார்த்து ஆஹ்லாத விருதிரும் மதோமத்தனும் இருந்த 2 அசுரன்மாரும் இடிமுழுங்கிற சப்தத்தில் சொல்கிறா. அவள் பார்க்குறாவோ, அவள் என்ன நினைக்கிறான்னா, ஓ விஷ்ணுவால் முடியாது, தளர்ந்தாச்சு, நிச்சயமாக இவன் தோல்வி தான் அடைய போகிறான் அப்படின்னு நினச்சிண்டு இடி முழங்குற மாதிரி உள்ள கர்ஜனத்தோட பேசுகிறாளாம். தவனோச்சேத் பலம் விஷ்ணு இது ஸ்ராந்தோசி யுத்ததா புருகி தாசோஸ்மிவானூனம் கிருத்வா சிரசி சாஞ்சலிம். ஏ விஷ்ணு, உனக்கு சக்தி இல்லைன்னா யுத்தம் செய்ய தளர்றதையானா தலையில் கை வச்சு தொழுதுண்டு நீ எங்களோட அடிமையாக்குறது நிச்சயமானு சொல்லு, சரண்டர் ஆகிடும், உன்னை விட்டு விடுறோம் நாங்கள் அப்படின்னு மகாவிஷ்ணுவை பார்த்து. நல்லா கவனிச்சுக்கணும், அது மகாவிஷ்ணு பரபிரம்மத்தினுடைய ஸ்வரூபங்கிறதெல்லாம் மதுவீடபாளுக்கு தெரியாது. என்ன காரணம்? மாயினால் மோகிதமாயிருக்காது, தேவனுடைய பிரபாவத்தினால. உன்னை சக்தி இல்லைனா சொல்லு, அப்படியே சிரசு குளிச்சு கையை கூப்பி எங்கள்கிட்ட நீ சரண்டர் ஆகிடும். நோச்சேத் யுத்தம் குருஷ்வாத்திய சமர்த்தோசி மகாமதே ஹத்வாந்தாம் நிகரிஷ்யாவா புருஷம் சதுர்முகம். இல்லைன்னா யுத்தம் செய்யறதுக்கு நீ தயாராகிக்கோ, புத்தி உள்ளவனே, உனக்கு அதுக்கு கழிவு இருக்கா? உன்னை கொன்னுட்டுத்தான் அந்த 4 முக பொம்மனை நாங்கள் கொல்லணும். நீ யுத்தம் பண்ண தயாராக வரவுள்ள தாளங்காலம் பிரம்மனை நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒன்றை யுத்தத்தில் ஒன்று நீ சரண்டராகு, அந்த 4 முகனை கொண்டு விடுறோம், ஒன்றை விட்டு விடுறோம். இல்லைன்னா ஒன்றை வதம் பண்ணிவிட்டோம், 4 முகனை வதம் பண்ணுவோம். இப்படி சொன்னா உடனே சுத்வா தத் பாஷிதம் விஷ்ணு ஸ்தயோஸ் தஸ்மின் மகாததௌ வாச்சபச்சனம் சிருஷ்டம் சாமபூர்வம் மகாமனா. ஏ புத்திமகான்மாரே, மகாசமுத்திரத்தில் வச்சு அந்த அசுரன்மாருடைய பாஷணம் கேட்டு விஷ்ணு அவள்கிட்ட அனுநயபூர்வம் சாந்தமாக இப்படி சொல்கிறாராம். அங்கே வந்து கோவப்படப்படாது, அதாக்க இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இந்த காரிய சாத்தியது என்னது? மதுகைடாபாளை வதம் பண்ணி பிரம்மாவை ரட்சிக்கணும். யுத்தம் பண்ணி அவளை கொல்ல முடியலை, அதுக்கு என்ன வழின்னு ஆலோசிக்கணும். இதுக்கு நடுவில் அவள் உன்னை கொல்லுவே என்னோட சரண்டராக சொன்னோடனே கோபப்படலையாம், அப்படியே சம்யமனம் பாலிக்கிறாராம். அப்படியே மனசு அந்த ஒரு கண்ட்ரோல்டு மைண்டாக பேசுகிறார் மகாவிஷ்ணு. சொல்கிறார், ஸ்ராந்தே பீதே தியக்த சஸ்திரே பதிதே பாலகே ததா பிரகரந்தி நவீராஸ்தே தர்மயேஷ சனாதனா. தானவன்மாரே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், ஒருத்தன் க்ஷீணிச்சானானா அவனோட யுத்தம் பண்ணப்படாது, பயந்தவனோட யுத்தம் பண்ணப்படாது, அஸ்திரரகிதனான விட்டு யுத்தம் பண்ணப்படாது. அவன் அப்படியே சோர்ந்து போய் கீழே விழுந்தா அவனையிட்டு யுத்தம் பண்ணப்படாது. பாலன் குழந்தை போட்டன் வீரன்மார் பிரகரிக்க மாட்டான். இது ஒரு நித்தியமான ஒரு நியமமாக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அல்லவா? அப்படிப்பட்ட ஆள்டவா யுத்தம் பண்ண மாட்டாலே, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் அல்லவா அப்படின்னு சாந்தமாக சொல்கிறாராம் மகாவிஷ்ணு. 27வது ஸ்லோகத்திலிருந்து, பஞ்சவர்ஷ சகசிராணி கிருதயுத்தம் மயாத்யுகா ஏகோகம் பிராதரோ வாம்ச பலினோ சதிருஷோ ததா. நான் 5000 வருஷமாக யுத்தம் செய்கிறேன். ஒரு விஷயம் நீங்கள் பாருங்கோ, நான் ஒற்றைக்காக யுத்தம் பண்ணுறேன், நீங்களோ துல்லிய பலவான்மாரான 2 சகோதரன்மார். ஏன்னா அப்ரிஷியேட் பண்ணாமல், விரோதி ஆனாலும் சத்ரு ஆனாலும் காரியத்தை அப்ரிஷியேட் பண்ணத்தானே வேணும். அதனால தான் ராவணன் வந்து யுத்தத்துக்கு இருந்தவொடனே ராமர் லக்ஷ்மணை பார்த்து சொல்கிறார், பாரு எப்படி இருக்கான்னு பாரு, என்ன தேஜஸ் பாரு அப்படின்னு. வந்த உடனே ராவணனுக்குள்ள ஆக்ரோஷம் கோபம் இல்லாமல் மறந்து ராவணனுடைய ஸ்வரூபத்தை அப்படியே பார்த்து அழகாக வர்ணிக்கிறார் ராமச்சந்திரமூர்த்தி. நான் அவ்வளவு தேஜஸ்வி, சமவேதி இல்லையா? யோகியதை நம்ம அக்செப்ட் பண்ணித்தானே ஆகணும் அப்படின்னு. இந்திரஜித் வந்தவொடனே ஹனுமானும் அப்படித்தான், இந்திரஜித்தோட பிரபாவத்தை பார்த்து அப்படியே அவனை ரசித்து ஆனந்திச்சுட்டு இருக்கிற மாதிரி வர்ணிக்கிறார் சுந்தரகாண்டத்தில். இவன் சொல்கிறா, நீங்கள் 2 பேரும் துல்லிய பலவான் மரண சகோதரன்மாராக்கும்.
அதனால கிருத்துவம் விஸ்ரமணம் மத்தியே யுவாபியாச்ச புனப்புனः ததா விஸ்ரமணம் கிருத்வா யுத்தேகம் நாத்திர சம்சயா. நீங்கள் மாறி மாறி இங்கே விஸ்ரமிச்சுத்தான் என்கிட்ட யுத்தம் செய்கிறேள், ஆனால் நானும் விஸ்ரமிக்காமல் உங்கள்கிட்ட யுத்தம் செய்கிறதுக்கு நான் தயாராக வேண்டியிருக்கு. அப்போ நீங்கள் ஒரு காரியம் நினச்சிக்கணும், நானும் விஸ்ரமிச்சுட்டு உங்களோட யுத்தம் செய்யணும் இல்லையா? நீங்கள் மாறி மாறி யுத்தம் பண்ணுறதுனால உங்களுக்கு தளர்ச்சி தெரியலை, ஆனால் நான் தனியாக இல்லை யுத்தம் பண்ணுறேன். எனக்கு விஸ்ரமிக்கிறதுக்கு ஒரு சமயம் நீங்கள் தரணும். திஷ்டதாகி யுவாம் தாவத் பலவந்தோ மதோத்கடவு விஸ்ராமியகம் கரிஷ்யாமி யுத்தம் வா நியாய மார்க்கதா. மதமத்திரம் பலவான்மாரன் நீங்கள், நான் விஸ்ரமிச்சு கழியிற வரை காத்திருங்கோ, கொஞ்சம் விஸ்ரமிச்சுட்டு நான் தர்மானுசரதமாய் உங்க கூட யுத்தம் செய்கிறேன். இப்போ தளர்ந்த என்ன சரண்டர் ஆகுன்னு சொல்கிறேன் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது. எனக்கு நீங்கள் கொஞ்சம் சாவகாசம் தரணும். நீங்கள் எப்படி மாறி மாறி யுத்தம் பண்ணுறீங்களோ, ஒரு தளர்ச்சி அகத்துறீங்களோ, அதே மாதிரி தனியாக யுத்தம் பண்ணுற எனக்கு தளர்ச்சி அகத்துறதுக்குள்ள ஒரு சாவகாசம் நீங்கள் தரணும். அதுக்கப்புறம் நீயும் தர்மானுசரதமாக நான் யுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதாக சூதன் சொல்கிறார். இது ஸ்ருத்வா பஜஸ்தத்திய விஸ்ரப்தௌ தானவோத்தமௌ சம்சிதோ தூரதஸ்தத்திர சங்கிராமே கிருதநிச்சயோ. இப்படி மகாவிஷ்ணு சொன்னதை கேட்டு ரெண்டு தானவ சிரேஷ்டன்மாரும் இனி யுத்தம் செய்யணுங்கிற தீர்மானத்தோட அந்த கொஞ்சம் தூரம் மாறி நின்றாலாம். சரி, சொல்கிறது வாஸ்தவம் தானே, யுத்தத்தில் தோல்பிக்கிறது தானே வீரனுக்கு லட்சணம் இல்லையா? அப்போ ஷீடிச்சவனையோ ஆயுதம் இல்லாதவனையோ நேரத்தை சொன்ன மாதிரி உள்ள அந்த கண்டிஷன் உள்ளவாளெல்லாம் யுத்தம் பண்ணப்படாதுங்கிறது நியாயம் தானே. அந்த தர்மானுசரிதமாக யுத்தம் பண்ணணும். அதனால இப்போ இவனை அடித்தோம்னா அது நம்முடைய வீரியத்துக்கு யோசித்ததல்ல, ஏன்னா அவன் ஷீடிச்சிருக்கான். அது மட்டுமல்ல, நீங்கள் ரெண்டு பேரும் மாறி மாறி யுத்தம் பண்ணுறேன், நான் தனியாக யுத்தம் பண்ணுறேன், எனக்கு விஸ்ரமிக்கு சமயம் வேணும்னு கேட்டிருக்காங்க. அந்த அதை செவிக்கொண்டு இவ இது மாறி இருக்கா, கொஞ்சம் விஸ்ரமிக்கட்டுன்னு சொல்லி அப்படி மாறி இருந்த உடனே அதிதூரே ஜதௌ திருஷ்டுவா வாசுதேவ சதுர்புஜா தத்யௌஜ மனசா தத்திர காரணம் மரணே தயோஹோ. சதுர்புஜனான விஷ்ணு தூர மாறி இருக்கப்பட்ட ரெண்டு பேரையும் பார்த்து அவளை எப்படியாக்க மதிக்கணும் அப்படின்னு மனசு கொண்டு ஆரம்பிக்கிறாராம். சிந்தனா ஞானமுத்பன்னம் தேவி தத்த வராவுபௌ காமம் வாஞ்சிதம் மரணவு நமம்ளுதம் உதஸ்திதவு. ரெண்டு பேரும் தேவியிலேருந்து வரம் வாங்கியிருக்காங்கிறது அவருக்கு தெரியறது. சுயம் ஆகிரகிக்காமல் இவாளுக்கு மரணம் சம்பவிக்காது, அதனால தான் இவாளுக்கு க்ஷீணம் சம்பவிக்காததுன்னு மகாவிஷ்ணு சிந்திச்ச உடனே அவருக்கு மனசிலாச்சு. பரபிரம்மத்துக்கு தெரியாதா என்ன? இப்போது தேவிட்டேருந்து வரம் வாங்கியிருக்கா, அவள் நினைச்சா சொச்சந்த மிருத்யு வரம் அவள் வாங்கியிருக்கா. மற்ற அசுராலாம் அதால் வதம் பண்ணப்படா இதால் வதம் பண்ணப்படாதுன்னு எப்படியாவது வரம் கேட்பா. அந்த வரத்துக்கெல்லாம் ஒரு லூப்புகளை கண்டுபிடிச்சு எப்படியாவது உந்தனே விஷ்ணு சிவன் இல்லையான தேவி யாராவது வந்து அவதரித்து வதம் பண்ணிடுறான். இவன் என்ன பண்ணினான்னா, நாங்கள் நினைச்சாதான் நாங்கள் மரணம் படும், சொச்சந்த மிருத்யு வரம். அப்போ பின்ன இவன் ஒரிக்கலும் நினைக்க மாட்டாள், தான் சாகணும்னு யாராவது நினைப்பாளா? யாரும் நினைக்க மாட்டா இல்லையா? அந்த ரீதியில் வரம் வாங்கியிருக்கான். இப்போ இவளை வதம் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு மகாவிஷ்ணு நினைச்சு பார்க்குறாராம். விருதாமயா கிருதம் யுத்தம் ஸ்ரமோயம் மே விருதாகதா கரோமிச்சம் கதம் யுத்தம் ஏவம் ஞாத்வா விதிஷ்டயம். விருதே நான் யுத்தம் செய்தேன், என்னுடைய சிரமம் வீணாக போகிறது. இந்த வஸ்துதை மனசிலாக்கி இனி நான் எப்படி யுத்தம் செய்கிறது? சொச்சந்த மிருத்யு வரிச்சவாள் கூட நான் யுத்தம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அது வேஸ்ட் அல்லவா, விருதா அல்லவா? அது என்னுடைய சிரமம் சரியானது அல்லவே. அதனால இனி அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாராம் மகாவிஷ்ணு. தேவி பாகவதம் பிரதமஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 34வது ஸ்லோகம். ஆகிருதே ச ததா யுத்தே கதமேதௌ கமிஷ்யதः விநாசம் துக்கதௌ நித்யம் தானவோ வரதர்ப்பிதௌ. யுத்தம் செய்யாமல் இருந்தால் இவாளை நசிப்பிக்க முடியாது, பிரம்மதேவனுக்கு ஆபத்து. வரநேடி அகங்கரிக்கப்பட்ட அசுரன்மாரும் இன்னும் துக்கம் உண்டாக்கின்றே இருப்பான். இப்போ பிரம்மதேவன் அடுத்த தேவனை பிடிப்பான். இப்போ இவாளை வதம் பண்ணி இவாளுடைய அகங்காரத்தை எல்லாம் ஆக்கித்தான் ஆகணும். அதே சமயம் இவாளை வதம் பண்ணுறது அவளை எழுப்பவும் அல்ல. பகவத்யா வரோதத்த ஸ்தயா சோபி சதுர்கடா மரணம் சேச்சையா காமம் துக்கிதோபி ந வாஞ்சதி. இந்த தேவி இவாளுக்கு வரம் கொடுத்துருக்காளே, இது துர்கடமான ஒரு வரம் அல்லவா? துக்கிக்கப்பட்ட ஒருவனால போல மரணம் சம்பவிக்கட்டேங்கிற சுயம் ஆகிரகிக்க மாட்டானே. எவ்வளவு கஷ்டப்படப்பட்டவனாக இருந்தால் கூட சுயம் மறிக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது பலசாலியான இவா எப்படி நினைப்பா? தேவியோட வரம் இருக்கிற அந்த பலத்தில் இவா அக்கிரமம் பண்ணத்தானே செய்வா. இவாள் எப்படி வதம் பண்ணுறது? ரோககிரஸ்தோபி தீனோபி நம் அமுர்ஷ்யதி கஷ்டனா கதம் சேமோ மதோன்மத்தோ மர்த்துகாமோ பவிச்சதா.
ரோககிரஸ்தனானாலும் தீனனானாலும் ஒருவன் சாகரத்துக்கு ஆகிரகிக்க மாட்டான். எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை டியூப் போட்டு கடந்தாலும் ஆக்சிஜன் கொடுத்த பின்னையும் வெண்டிலேட்டர் போட்டு நம்ம காப்பாற்ற தானே செய்யறதுக்கு ட்ரை பண்ணுறோம் இல்லையா? யாருமே மரணத்தில் இஷ்டப்பட மாட்டோம். அப்படி இருக்கும்போது இவாள் தான் நல்லா ஹெல்த்தியாக தானே இருக்கா. 2 பேரும் மதோன்மத்திரமான இவா எப்படி மரணத்தை ஆகிரகிப்பா? இது சாதாரண லோக நீதி தானே. அதனால நன்வத்திய சரணம் யாமி வித்யாம் சக்தியும் சுகாமதாம் வினாதயாத்து சித்தியந்தி காமா சமயக் பிரசன்னயாம். காமங்களெல்லாம் நல்கப்பட்ட வித்யாசக்தியைத்தான் சரணம் பிராபிக்கணும். எந்த தேவி வரம் கொடுத்தாலோ அந்த தேவியைத்தான் நம்ம சரணம் பிராபிக்கணும், வேற வழி இல்லை. அந்த சக்தியை நன்னா பிரசாதிப்பிக்காம ஒரு காமமும் நடக்காது, ஒரு ஆக்கிரமும் நடக்காது. அதனால் காமதாயினியான அந்த அன்னை ஆதிபராசக்தி அந்த பரபிரமத்தை தான் நம்ம ஆசிரியக்கணுங்கிற தீர்மானத்துக்கு வரார் மகாவிஷ்ணு. இப்போ நினைச்சுக்கணும், மகாவிஷ்ணு ஆதிபராசக்தியான பார்வதி அப்படியெல்லாம் அர்த்தம் அதில். இங்கே சொல்லப்பட்ட தேவிங்கிறது பிரம்மம். அப்போ அந்த பிரம்மத்தை தான் ஆசிரியக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். தாற்பயம் என்னன்னா, பரபிரம்மத்தினுடைய அவதாரமான மகாவிஷ்ணுவுக்கு கூட மதுகைடபால வதம் பண்ணமான ஆதிபராசக்தியுடைய தியானத்தினால அவருடைய அனுகிரகத்தினால தான் முடியும் அப்படின்னு சொன்னால், இந்த மது கைடபாங்கிறதாருக்கு நமக்குள்ள இருக்கிற ராகம் துவேஷம், அட்டாச்மெண்ட்டும் விவேஜன புத்தி, தொந்த பாவம், துவேஷம், அது அவ்வளவு எழுதல்லான்னு தாற்பயம். ஈஸ்வரானுகிரகத்தால் மட்டும்தான் முடியுங்கிறத காணறதுக்கு கதையாக சொல்லும்போது மகாவிஷ்ணு அந்த பிரம்மஸ்வரூபமான தேவியை பிரார்த்தனை பண்ணுறார். ஏவம் சஞ்சிந்தியமானஸ்து ககனே சம்ஸ்திதாம் சிவாம் அவசியத் பகவன் விஷ்ணு யோக நித்ராம் மனோகராம். பகவான் விஷ்ணு இப்படி சிந்திச்சு கொண்டிருக்க மங்களாத்மியும் மனோகரியமான யோக நித்ரா தேவி ஆகாசத்தில் ஸ்திதி செய்கிறத அவருக்கு பார்க்குறாரு, தரிசனம் கிடைக்கிறது. ஏன்னா பகவானுடைய சரீரத்திலேருந்து நித்ராதேவி ஸ்வரூபத்தில் வந்து அப்படியே மாறி இங்கே ஆகாசத்தில் பார்த்துட்டு இருக்காலே அவரும் பிரம்மதேவன் 2 பேர் தானே யுத்தத்துக்கு சாட்சி. அப்படி தேவியை பிரத்யட்சமாக பார்க்குறாராம் மகாவிஷ்ணு. கிருதாஞ்சலி ரமேயாத்மா தாம் சதுஷ்டாவயோக விதி விநாசாய தயோஸ்தத்ர வரதாம் புவனேஸ்வரீம். அமையாத்மம் யோகவித்துவமான விஷ்ணு அப்படியே தொழுதுண்டு வரதையும் புவனேஸ்வரியுமான அந்த தேவியை தைத்தியன்மல்ல விநாசத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார். மகாவிஷ்ணு பிரம்மஸ்வரூபமாக அந்த தேவியை ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. எப்படி? நமோ தேவி மகாமாயே சிருஷ்டி சம்ஹாரகாரிணி அநாதினிதனே சண்டி முக்தி முக்தி பிரதேசிவே. மகாமாயே, சிருஷ்டியும் சம்ஹாரவும் நிர்வகிக்கப்பட்டவளே, ஆதியும் அந்தமும் இல்லாதவளே, சண்டி புக்தி முக்தி நல்கப்பட்ட மங்களாத்மிக தேவி, உன்னை நமஸ்காரம் பண்ணுறேன், அனுகிரகம் பண்ணணும். நதே ரூபம் விஜானாமி சகுணம் நிர்குணம் ததா சரித்திராடி குதோ தேவி சக்யாம் சம்யாதீதானி யானிதே. ஏ தேவி, உங்களுடைய சகுணமும் நிர்குணமான ரூபம் எனக்கு தெரியாது. உங்களுடைய எண்ணமற்ற குணங்களுக்கு சம்பந்தப்பட்ட கதைகளோட காரியத்தை பின்ன சொல்லணுமா? அதனால நான் இப்போ இருக்கப்பட்ட அவஸ்தையில் என்னை ரட்சிக்கிறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும். அனுபூதோ மயா தேத்திய பிரபாவச்சாதி துர்கடா இதகம் நித்ரயாலீன சம்ஜாதோஸ்மி விஜேதனா. அத்தியந்தம் விஷமம் பிடிச்ச அந்த சக்தி பிரபாவம் என்னதுன்னு நான் இப்போ அனுபவிக்கிறேன். ஏன்னா நித்ரையில் லயிச்சு நான் இன்னைக்கு விஜேதனாய் தெரிந்தேன். அந்த நித்ரையில் ஆயிட்டேன் இவ்வளவு நாடி. அதனால எனக்கு சைதன்யம் இல்லாதவனா நான் மாறிட்டேன். இந்த அசுரால வதம் பண்ண என்னால் முடியலை. இப்படி பிரம்மணா சாதியத்னேன போதிதோபி புனః ந பிரபுத்த சர்வதாஹம் சங்கோச்சித ஷடீந்திரியா. பிரம்மா ரொம்ப படிப்பட்டு மீண்டும் மீண்டும் உத்போதிப்பிச்சட்டும் இந்திரியங்களாலும் சங்கோதித்து எனக்கு ஒரு பிரகாரத்தில் உணர முடியாமல் இருந்தது. ஆத்தியம் அவர் மகாவிஷ்ணு உணர்த்தத்தானே ட்ரை பண்ணினார் இல்லையா, அவரால் முடியலை. இப்போ அப்படி ஒரு சைதன்யம் இல்லாதவனாக நான் நிச்சேதனாக நான் நிதிரையில் ஆயிட்டேன். அஜேதனத்துவம் சம்பிராப்த பிரபாவத்தாவ அம்பிகே தொயா முக்த பிரபுத்தோகம் யுத்தம் ஜ பகுதா கிருதம். ஏ அம்பிகே, உங்களுடைய பிரபாவத்தினால நான் அஜேதனாய் தெரிந்தேன். அதே உங்களுடைய பிரபாவத்தினால தான் நான் இப்போது முக்தனாகவும் செய்தேன், நிதிரையிலேருந்து வரவும் செய்தேன். ஆனால் அசுரன்மாரான பலவிதமாக நான் யுத்தம் பண்ணுறேன். அதனால் யுத்தம் பண்ணியும் அவளை என்னால் வதம் பண்ண முடியலை. நான் க்ஷீணிச்சுட்டேன். நீங்கள் வரம் நல்கி நான் சமர்த்தனான 2 அசுரன்மாரோ க்ஷீணிக்கவே இல்லை. மதன்மத்தனான 2 அசுரன்மாரும் பிரம்மாவை கொல்லறதுக்கு தயாராக இருக்கான். அதனால ஆகுதஜ மயா காமம் தொந்த யுத்தாயமானதே கிருதம் யுத்தம் மகாகோரம் மயா தாபியாம் மகார்ணவே.
மானதே, நானும் அவளை போருக்கு நான் க்ஷணிச்சாச்சு. மகா சமுத்திரத்தை வச்சு 2 பேரோட அந்த பயங்கரமான யுத்தமும் செய்தேன். என்ன பிரயோஜனம்? மரணம் பரதானந்தே ததோ ஞாதம் மகாத்புதம் ஞாத்வாகம் சரணம் பிராப்தம் துவமாத்திய சரணம் பிரதாம். இச்சிச்சாத்தான் மரணம் சம்பவிக்குங்கிற அற்புதகரமான வரமாக்கி நீங்கள் அவளுக்கு கொடுத்திருக்கேங்கிறதை நான் இப்போதான் மனசிலாக்குறேன். நான் உங்கள் சக்தியினால் உணர்ந்து வந்த உடனே மதுகேடபாளை வதம் பண்ணுறது ஈஸின்னு அவளோட யுத்தத்துக்கு நான் அவளை ஆஹ்வானம் செய்தேன். யுத்தமும் நடந்துட்டுருக்கு. இப்போ என்னால் அவளை யுத்தம் பண்ணவோ வதம் பண்ணவோ முடியலை. காரணம், இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது உங்களுடைய வரபலத்திலேயாக்கும் அவள் இவ்வளோ சக்தனாக இருக்காங்க. அதனால் அந்த விஷயம் தெரிஞ்ச நான் சரணப்பிரதமான உங்களை இப்போ சரணம் பிராபிக்கிறேன். அவளை வதம் பண்ணுறதுக்குள்ள ஒரு வழி நீங்கள் தான் காட்டித்தரணும். ஏன்னா தேவி தானே வரம் கொடுத்துருக்கா இல்லையா? தேவி நினைச்சா தானே அது நடக்கும். சாகாயம் குருமே மாதா கிண்ணோகம் யுத்த கர்மனா திருப்தவதோ வரதானேன தவ தேவார்த்தி நாசனே. அம்மா, யுத்தம் செய்து துக்கனாய்த்திருந்த என்ன நீங்கள் சகாயிக்கணும், என்ன அனுகிரகம் பண்ணணும். மகாவிஷ்ணு கேட்குறார். தேவன்மாருடைய சங்கடத்தை இல்லாமக்கக்கூடியவள் நீங்கள். உங்களுடைய வரத்தினால் அகங்கரிச்சிருக்கிற அசுரன்மாரும் இப்போ பிரம்மதேவன் ஆக்கிரமிக்கிறார். உங்களுடைய வரபலத்தினால தான் அகங்கரிக்கிறாங்கிறது நன்னா தெரியறது. அதனால என்ன நீங்கள் சகாயிக்கணும். எப்படி சகாயிக்கணும்? ஹந்தும்மா முத்தியதோ பாபௌ கிம் கரோமி கொயாமிச்சா இத்தியுக்தா சதா தேவி ஸ்மித பூர்வம் உமாச்சகா. இந்த 2 பாவுகளும் கூடி என்னை கொல்லறதுக்கு தயாராக வரா. என்னால் அவளை எதிர்க்கவும் முடியலை, என்னால் அவளை யுத்தத்தில் ஜெயிக்கவும் முடியலை. என்ன செய்யறது? அதனால இந்த சமயத்தில் எனக்கு நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்ல, தேவி மகாவிஷ்ணுவனுடைய இதை பார்க்குறா. பிரணமந்தம் ஜெகநாதம் வாசுதேவம் சனாதனம் தேவதேவஹரே விஷ்ணு குருயுத்தம் புனஸ்வயம். அப்படி தொழுதுண்டு நிற்கப்பட்ட ஜெகநாதனையும் சனாதனமான வாசுதேவனுடைய தேவி அவருடைய செய்யறா. தேவதேவா ஹரே விஷ்ணு, நீங்கள் வாழ்க்கை திருப்பியும் யுத்தம் செய்யறதுக்கு தயாராகும். எப்படி? வஞ்சயித்வா திமௌ சூரோ ஹந்தவ்யத விமோகிதௌ மோகிஷ்யாமியகம் நூனம் தானவோ வக்ரயாதிருஷா. சூரன்மான அந்த 2 பேரையும் வஞ்சனை செய்து மோகிப்பிச்சாத்தான் கொல்ல முடியும். நியாயமான விதத்தில் முடியாது. ஏன்னா அவள் சொச்சந்த மிருத்யு வரம் வாங்கிட்டா. என்கிட்ட எதுக்கு வரம் கொடுத்தான்னு கேட்க முடியாது. நான் தான் நிறைய சொல்லியிருக்கேனே, தபஸ் பண்ணினா அந்த தேவதை பிரத்யட்சமாய் வரம் கொடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி ஒரு மந்திரத்தை சொல்லி சுவாகான்னு ஹோமம் பண்ணினா அந்த ஆவிர்பவத்தை அந்த தேவதை ஸ்வீகரிச்சுத்தான் ஆகணும். மாட்டேன்னு சொல்ல முடியாது. நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணினா அந்த பிரார்த்தனையை சாதிச்சு தந்துதான் ஆகணும். இதெல்லாம் தேவநீதி. அதனால விஷ்ணு அவளை நேரான வழியில் அவளை கொல்ல முடியாது, அவளை வஞ்சிச்சுத்தான் கொல்லணும். ஏன்னா துஷ்ட சக்தியை அப்படித்தானே செய்ய முடியும் இல்லையா? துஷ்ட சக்தியை அப்படித்தானே எதிர்க்க முடியும். நீ கவலைப்பட வேண்டாம். வஞ்சயித்வா திமோசூரோ ஹந்தவ்யத விமோகித மோகிஷ்யாமியகம் நூனம் தானவோ வக்ரயாதிருஷா. சூரன்மார் 2 பேரை வஞ்சனை செய்து மோகிப்பிச்சா தான் கொல்ல முடியும். என்னுடைய கடக்கண் கொண்டு 2 அசுரன்மாரையும் நான் மோகிப்பிச்சுக்கிறேன். அவளை கொண்டு அவளாலேயே வாயாலேயே அவளை மரணம் ஸ்வீகரிக்கிற மாதிரி உள்ள ரீதியில் அவளை நான் மோகிப்பிக்கிறேன் அப்படிங்கிற தேவி. ரெக்கார்டு பண்ண விட்டு வச்சு ஒன்னோட சொல்கிறேன். ஜெகிநாராயணாசுத்வம் மம மாயா விமோகிதோ தச்சுத்வா வஜனம் விஷ்ணுஸ்தஸ்யா பிரீதிரசான்விதம். என்னுடைய மாயினால மோகிதரான வாழகே விஷ்ணு, உன்னால் நிச்சயமாக உங்களால் கொல்ல முடியும். தேவிட ஆனந்தப்பிரதமான வாக்கு கேட்டு விஷ்ணு மகாசமுத்திர யுத்தம் செய்யறதுக்கு தயாராக அந்த யுத்த ஸ்தலத்துக்கு வரார். அப்போ மகா சக்தன்மாரும் யுத்தத்தில் கொதி கொண்டவருமான அந்த அசுரன்மாரும் வர 2 பேரும் நம்மள யுத்தத்துக்கு தயாரானா. எப்படி வீக்ஷ விஷ்ணம் ஸ்திதம் தத்திர ஹர்ஷயுக்த பபுவது திட்ட மகாகாயா குருயுத்தம் சதுர்புஜா. விஷ்ணுவை பார்த்த உடனே அत्यதிகம் சந்தோஷமாம் இந்த தானவாளுக்கு. 4 கையுள்ளவனே தடிமாடா, எங்களோட யுத்தம் செய் அப்படிங்கிறான். அது பகவான்கிற எண்ணம் அவளுக்கு கிடையாது. காரணம் என்ன? மாயினால மோகிப்பிக்கப்பட்டான். மாயினால மோகிப்பிக்கப்பட்ட மாயங்கிறது அப்படித்தானே, சத்தியமான வஸ்துவை மறைச்சி மித்தியான அது கொண்ட சத்தியம் நம்ப வைக்கிறது தானே மாயை. அதனால அங்கே இருக்கிறது சாதாரண யுத்தம் பண்ணப்பட்ட ஒரு யோத்தாங்கிறதான் அவளுக்கு தெரியுமே வழி அது மகாவிஷ்ணுனோ பரபிரம்மனோ எல்லாம் அந்த மதுகேடபாளுக்கு தெரியாது. அப்படி இருக்கிற தெய்வானீதோ விதித்வாத்ய நூனம் ஜயா பராஜயவ் சபலோ ஜெயமாப்னோதி தெய்வா ஜெயதி துர்பலஹா.
ജയവും തോൽവിയും ദൈവാധീനമാക്കും. அதை മനസ്സിലാക്കിத்தானே யுத்தம் செய்யணும். பலமுள்ளவா ஜெயிப்பா, துர்பலவா தெய்வாதீனத்தினால ஜெயிக்க மாட்டான். ஆனால் தெய்வாதீனம் உண்டானா துர்பலன் கூட பலனா மாதிரி ஜெயிக்கலாம். ரெண்டும் நடக்கும். யுத்தத்தில் ஜெயம் தோல்விங்கிறது நிச்சயம், சுனிச்சயம். அதனால என்ன வேணால் நடக்கலாம். மகாபாரத யுத்த சமயத்தில் கிருஷ்ணங்கிட்ட கேட்குறார் தர்மபுத்திரர், கர்ணன் கையில் நாகாஸ்திரம் இருக்கே, இந்த நாகாஸ்திரத்தை 2ஆம் பிராവശ്யம் பிரயோகம் பண்ண மாட்டேன்னு அம்மை சத்தியம் வாங்கியிருக்கான். முதல் தடவை வந்துவிட்டா என்ன பண்ணுறது? கிருஷ்ணா, ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப கூலாக சொல்கிறோம். முதல் தடவை வந்தால் நாகாஸ்திரம் அதோடைய ஜோலியை செய்யத்தான் செய்யும். பார்ப்போம். 2ஆம் பிராവശ്யம் பயன்படுத்தப்படாதுன்னு வரம் வாங்கியிருக்கா இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம சமாதானிக்கலாம். இப்போ முதல் அஸ்திரத்தினுடைய பிரயோகம் என்னங்கிறது இப்போ சொல்ல முடியாது. கிருஷ்ணனுக்கு தான் தெரியும் என்ன பண்ணுங்கிறது, அது வேறு விஷயம். ஆனால் அந்த சமயத்தில் ஃப்யூச்சரில் உள்ளதை பற்றி அவள்கிட்ட சொல்ல முடியாது இல்லையா. யுத்தம்னா யுதிஷ்டிரா ஜெயபராஜயம் நிச்சயம்தான். ஜெயமும் உண்டாகலாம், பராஜயமும் உண்டாகலாம். அதனால் யுத்தத்தில் ஜெயம் உண்டாகுமா பராஜயம் உண்டாகுமாங்கிறது நம்ம நினைக்க முடியாது. ஜெயம் உண்டாகுங்கிற அந்த சுபாப்தி விசுவாசத்தோட தான் நம்ம யுத்தம் பண்ண முடியும். அப்படி நினைச்சுண்டோ இந்த மதுகைடபா மனசில் நினைச்சுக்கிறா. சர்வதெய்வன கர்த்தவ்யோ ஹர்ஷசோகோ மகாத்மனா உராவை பிரம்மவோ தைத்யா ஜிதா தானவ வைரினா. யுத்தத்தில் ஜெயிச்சா சந்தோஷமோ பராஜயப்பட்ட துக்கமோ ஒரு சரியான யோத்தாவுக்கு மகாத்மாவுக்கு உண்டாகப்படாது. தாயின வெறியால் நீ பண்டு எத்தனையோ அசுரன்மாரை கீழே இறக்கியிருக்காய். அதனால பராஜயம் உண்டாகலாம். ஏ விஷ்ணு, நீ யுத்தம் பண்ணிக்கோ. அது சாதாரண ஒரு தெய்வங்கிற மாதிரித்தான் நினச்சி பார்க்கறது இந்த மதுகேடபா. அதுனா சானையோ சார்த்தம் யுத்தமான பராஜிதா. இப்போ யுத்தத்தில் நீ எங்களோட தோற்றிருக்காய், அதனால நீ ஒன்றும் வருத்தப்படாதே, எல்லாம் நாக்கும். இப்போ என்ன, எனக்கு ஒன்றும் பண்ணுங்கிறது இல்லை. பிரம்மதேவனை தான் நாங்கள் வதம் பண்ண போகிறோம், நீ சரண்டர் ஆகிடும். இப்படி மதுகைடபாலை கொண்டு இப்படி சொல்லிச்சதாரு தேவியினுடைய அந்த மாயா பிரபாவத்தினால. நான் கலக்கனால் அவளை பார்ப்பேன், மோகிப்பிப்பேன், அப்படி அவளை வஞ்சிச்சு தான் வதம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கா இல்லையா. அந்த ரீதியில் சூதன் சொல்கிறார், இத்தியுக்துவாத்தோ மகாபாகு யுத்தாய சமபத்தியதோ. இப்படி சொல்லி மகாபராக்கிரம் 2 பேரும் யுத்தம் செய்யறதுக்கு தயாராக விஷ்ணு கிட்ட வர, விஷ்ணு பார்க்குறார். வீக்ஷ விஷ்ணு ஜகாதாசு முட்டினா அத்புத கர்மணா தாபப்யதி பலோன்மத்தோ ஜக்னதுர் முட்டினா ஹரிம். கீழே வந்த உடனே விஷ்ணு முஷ்டி சுருட்டி அவள் அற்புதகரமாக பிரகரித்தார். அது பராக்கிரஸ்மல்யான அவா முட்டி கொண்டு விஷ்ணுவையும் அவா பிரகரித்தார். 2 பேரும் தம்மில் தொந்த யுத்தம் நடக்கிறது. ஏவம் பரஸ்பரம் ஜாதம் யுத்தம் பரமதாருணம் யுத்தியமானோ மகாவீரியோ திருஷ்டுவா நாராயணத்ததா. இப்படி பயங்கரமான அதிபயங்கரமான போராட்டம். இப்போ மகாவிஷ்ணுடைய முட்டி யுத்தத்தினால மதுகைடபாளுக்கோ, மதுகைடப முட்டி யுத்தத்தினால மகாவிஷ்ணுவுக்கோ ஒன்றும் சம்பவிக்கலை. ஆனால் அதே சமயம் 2 பேரும் தளர்ச்சி இல்லாமல் யுத்தம் செய்துட்டே இருந்தாலும். அபஷ்யத் சம்முகம் தேவியா கிருத்வா தீனாம் திருஷம் ஹரிஹி தம்பீக்ஷ தாதிருஷம் விஷ்ணு கருணாரச சம்யுதம். தேவிக்கு நேர்க்க தயனமாய் பார்க்கிறார் விஷ்ணு. அत्यதிகமான சங்கட அவஸ்தையில பெற்றிருக்கிறதாக தேவி மனசிலாக்கிறா. எப்படி என்னோட சர்வபலமும் பிரயோகித்து நான் இடிக்கிறேன், அவா திருப்பி என்னத்தான் இடிக்கிறாளே ஒழிய மதுகைடபாளுக்கு ஒரு க்ஷேதமும் வரமாட்டேங்கிறது. நான் என்ன செய்யறது? அப்படி தைரியமாக தேவியை பார்க்குறாராம் மகாவிஷ்ணு. இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஈஸ்வரானுகிரகத்தால் மட்டும்தான் துஷ்ட சக்திகளை இல்லாமக்க முடியும். அந்த ஈஸ்வரானுகிரகம் எப்படி கிடைக்கும்? அந்த ஈஸ்வரானுகிரகத்தினால அந்த வளவனத்துக்குள்ள கழிவு நமக்கு வரும். அந்த கழிவைத்தான் இங்கே பிரம்மா மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அதனால் அபஷ்யத் சமூகம் தேவியா கிருத்வா தீனாதிருஷம் ஹரிஹி. தேவியோட எனக்கு தைரியமாய பார்க்க தேவி புரிஞ்சுக்கிறா. ஜகாசாதீவதாம்ராட்சி வீக்ஷமானா ததா சுரௌ தௌஜகான கடாக்ஷைஷ்ச காமபாணைரிபாபரைஹி. துடுத்த கண்ணுகள் கொண்ட அசுரன்மார தேவி ஒன்று பார்த்து மந்தகதிச்சாலாம். காமபான துல்லியமான கடாட்சங்கள் கொண்ட தேவி அவளை நிர்பயம் பிரகரிக்கவும் செய்தா. மாயையில் ஆழ்த்தினான்னு தாத்பரியம். எப்படி மந்தஸ்மிதா யுதை காமம் பிரேமபாவா யுதைரனு திருட்வா முமுகுதுப்பாபோ தேவியா வக்திரம் வினோகயன். மந்தஸ்மிதமும் பிரேமபாவரவும் கூட்டி சேர்த்து உன்மத்தமான தேவியோட முகம் வீட்டிட்ட பாபிகள் இருவரும் மோக விபேஷராக மாறினான்.
தன்னுடைய பிரபாவத்தினாலே அவளை காமமோகிதராக்கி நான் உடனே தேவியினுடைய மேலே அந்த யுத்தத்திலேருந்து அவளுடைய ஸ்ரத்த மாறி அந்த தேவியினுடைய அந்த ரூபத்தை பார்த்து மோக விவசனானாலாம். விசேஷமதி மன்வானோ காமபானாதி பீடிதோ வீக்ஷமானோ ஸ்திதோ தத்திர தாம் தேவி விசதப்பிரமம். அவளுக்கு அந்த கடாட்சம் அது விசேஷமாக தோணித்தாம். அதுகொண்டு காம பீடிதனான அவள் தேஜோமையான தேவியை பார்த்து அப்படியே ஸ்தம்பிச்சு நின்று போயிட்டா. ஒரு நிமிஷம் அங்கே யுத்தம் நடக்கலை. அது வரைக்கும் இந்த தேவி அவளுக்கு கண்ணுக்கு தெரியலை. ஆனால் அந்த தேவியினுடைய மாயா சக்தியினால் உள்ள வீக்ஷணத்தினால தேவியை பார்த்து தேவியுடைய மாயா பலத்தினால காமமோகிதராய் அப்படியே ஸ்தம்பிச்சு தேவியை பார்த்து நிற்கிறான் மதுகேடுமா. கரிணாபிச்ச தத்ருஷ்டுவா தேவியாஸ்தத்திர சிகீர்ஷிதம் மோகிதௌதோ பரிஜ்ஞாய பகவான் காரியவித்தமஹா. தேவி என்ன வாக்கம் செய்ய ஆகிரகிக்க போறான்னு விஷ்ணுவும் மனசிலாச்சாம். கர்த்தவியோன்முகனான பகவான் விஷ்ணு அவர் 2 பேரும் மோக விஷயத்திருந்ததை மனசிலாக்கிட்டு இதுதான் சரியான சமயம். இந்த சமயத்தில் அவளுடைய மனசு பூரா அந்த தேவியினுடைய ரூபத்தில் எல்லவா இருக்கு. இப்போ நினைச்சா இவாள்கிட்டேருந்து நமக்கு ஈஸியாக இவாளை ஏதாவது ரீதியில் வதம் பண்ணுறதுக்கு ஒரு உபாயம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வராரு மகாவிஷ்ணு. உபாஜதௌ ஹசம் சிரஷ்டம் மேக கம்பீரையாகிரா வரம் வரையதாம் வீரோ யுவயோர்யோ அபிவாஞ்சிதா. சிரிச்சின்ற இடிமுழக்கம் உள்ள சுரத்தில் வியக்தமாக சொல்கிறார், ஹே வீரன்மாரே, நீங்கள் 2 பேரும் அப்படியே நிற்கிறலே, உங்களுக்கு ஏதாவது வரம் வேணுமானா சொல்லுங்க, நான் தரேன். எப்படி இருக்கு பார்த்துங்க. யுத்தத்தில் உங்களால் தோல்பிக்க முடியலைன்னு எல்லாம் சொல்லிட்டு இப்போ மகாவிஷ்ணு உங்களுக்கு என்ன வரம் வேணும் கழுங்கோ தரேன் அப்படின்னு கேட்குறார். அதை கேட்ட உடனே ததாமி பரமப்ரீதோ யுத்தேன யுவயோகிலா தானவா பகமோ திருஷ்டுவா யுத்தமானா மயாபுரா. ஏன் தெரியுமா, நான் உங்களுக்கு வரம் தரேன்னு சொல்கிறேன். நீங்கள் யுத்தம் செய்கிறது மூலம் நான் வளர சந்துஷ்டனானேன். என்னோட யுத்தம் செய்யறதுக்குள்ள அநேகம் தானவான்மார நான் இதுவரை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி க்ஷீணிக்காத ஒரு தானவன்மாரை நான் பார்த்ததில்லை. அதனால் உங்கள் மேலே பிரீதிப்பட்டு நான் உங்களுக்கு ஏதாவது வரம் வேணா தரேன்னு கேட்டுக்கோ. பிராதோஷ்ட வாத்தியதம் காமம் பிரஜச்சாமி மகாபலோ தச்சுத்வா வஜனம் விஷ்ணு சாபிமானோ ஸ்மராதுரோ. வீரன்மாரே, சகோதரன்மார் 2 பேரும் இஷ்டமுள்ளதுன்னு அந்த வரம் கேட்டுங்கோ அப்படின்னு சொல்ல, இதுகளோ காமமோகிதராய் தெய்விட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கு. இவ்வளோ பலவான்மார நாங்கள் கேவலம் விஷ்ணுட்டு நாங்கள் வரம் வாங்குறதா? எங்களுக்கு இதை விட பெரிய வரம் அல்லவா கையில் கிடச்சிருக்கு, சொச்சந்த மூர்த்தி வரம். அப்படி இருக்கும்போது இனி என்ன வரத்தை இவன் கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற எண்ணம் வந்து 2 அப்படி பார்க்கறதாம். பார்த்துட்டு அந்த சாபிமானம், சொந்த அபிமானத்தை சம்ரட்சிக்கிறதுக்காக மதுகேடவா என்ன பண்ணா, வீக்ஷமானோ மகாமாயாம் ஜெகதானந்த காரணி தாமுஜதுஷ்ட காமார்த்தோ விஷ்ணு கமலலோச்சனோ. ஜெகதானந்த காரணியான மகாமாய பார்த்து நிற்கிற சமயத்தில் காமார்த்தராய் கண்ணு கலங்கினவா மகாவிஷ்ணு சொல்றா, கரேன யாஜகாவாவா தொம் கிம் தாது விஷ்யசி ததாவ துப்பியம் தேவேஷே தாதரோ ந ஜயா ஜவோ. விஷ்ணு, நாங்கள் 2 பேரும் பிச்சைக்காரா ஒன்றும் அல்ல உங்கள்கிட்ட வரம் வாங்கிறதுக்கு. நாங்கள் என்ன நல்கிறதுக்கு ஆகிரகிக்கிறோமோ தேவேஷா நீ கேளு, உனக்கு நாங்கள் வரம் தரோம். நாங்கள் எப்பவுமே தாதாக்கள் தான், யாஜகர் அல்ல. வி ஆர் ஒன்லி கிவர் நாட் எ ரிசீவர் அப்படிங்கிறோம் ஒதுக்கிடவா. காரணம் என்ன, தேவியுடைய மாயா பிரபாவத்தினால மோகிதரான காரணத்தினால விஷ்ணுவுக்கே வரம் கொடுக்க நாங்கள் தயார். உன்னுடைய வரம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் உனக்கு வரம் தரேன், என்ன வரமணம் கேட்டுக்கோ அப்படின்னு. இதுதானே மகாவிஷ்ணுனுடைய அவசியம் இல்லையா? அவள்கிட்ட இந்த வரம் வாங்கணும்னா இந்த வரம் கேட்கலாமே. அதுக்காக நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை காத்திருந்த மகாவிஷ்ணுவுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. என்ன வரம் வேணுங்கள் விஷ்ணு, உனக்கு நாங்கள் தரோம், நாங்கள் யாஜகர் அல்ல, நாங்கள் வந்து தாதாக்களாக்கும் அப்படின்னு சொல்ல மகாவிஷ்ணு வரம் கேட்கிறார் அவள்கிட்ட. சொல்றா, பிரார்த்தயத்தும் ரிஷிகேஷா மனோபிலஷிதம் வரம் துஷ்டௌ சொஸ்தப யுத்தேன வாசுதேவாத்புதேனச்சா. ரிஷிகேஷா, மனசுக்கு இஷ்டப்பட்ட வரம் என்னமோ அதை கேட்டுக்கோ. நீ அற்புதமான யுத்தத்தின வாசுதேவா, நாங்கள் சந்துஷ்டனாயிருக்கோம். மகாவிஷ்ணு என்ன சொன்னாரோ அதை அப்படியே திருப்பி சொல்கிறோம். நான் எவ்வளவோ தானவன்மாரை அசுரன்மாரை பார்த்துருக்கேன், அவளால யுத்தம் பண்ணியிருக்கேன், ஆனால் உங்களை மாதிரி உள்ளவனை பார்த்ததில்லை. அதனால உங்கள் யுத்தத்தில் சந்துஷ்டனாய் நான் வரேன் தரேன்னு சொன்னார்லவா. இவா சொல்கிறா, உன்னோட யுத்தத்தில் நாங்கள் சந்துஷ்டனானோம். ஏ ரிஷிகேஷா, உனக்கு என்ன வரம் வேணும் நீ கேட்டுக்கோ அப்படின்னு. அதை கேட்ட உடனே சூதன் சொல்கிறார், தச்சுத்வா வஜனம் விஷ்ணோர் தானவோ சாதி விஸ்மிதௌ வஞ்சிதா விதி மன்வானௌ தஸ்துவது சோக சம்யுதௌ. விஷ்ணுவோட வாக்கு கேட்டு 2 தானவன்மாரை மத்தியதையும் விஸ்மயிக்க நாங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கோங்கிற ஆலோசனை கொண்டு சோக விஷ்டராய் நிலை கொண்டாளாம். அல்ல,
ஒரு லைன் விட்டு போச்சு இல்லையா? ஆமாம். தயோஸ்தத் பஜனம் சுத்வா பிரத்யுமர ஜனார்தனா பவேதா மத்தியமே துஷ்டௌ மம மத்தியா உபாவபி. அவளுடைய வாக்கு கேட்டு ரிஷிகேஷா என்ன வரமணுங்களை நான் தரோன்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார், நான் எங்கிட்ட சந்தோஷிச்சிருக்கப்பட்ட நீங்கள் எனக்கு ஒரு வரம் தரணும். என்ன தெரியுமா? நான் உங்களை வதம் பண்ணணும், அதுக்குள்ள வரம் தரணும். இப்படி ஒரு வரத்தை நிச்சயமாக பிரதீட்சிக்கவே இல்லையே இல்லையா? ஆனால் வரம் தரேன்னு சொல்லியாச்சு. தேவியோ பார்த்துட்டு இருக்கா. தேவி முன்னாடி வரம் தரேன்னு சொல்லிட்டு கொடுக்கலையானா பெரிய கருத்தில் வீம்பளக்கினாலே நாங்கள் தாதாக்களாக்கும், நாங்கள் யாஜகர் அல்ல, அதனால என்ன வரமான கேளு, நாங்கள் உன்னோட யுத்தத்தில் சந்துஷ்டனாயிருக்கோம், தாராளமாக கேளு, என்ன வேணா கேளு அப்படின்னு. இதான் வாக்கு கொடுக்கும்போது வாயை முடிந்து வச்சுட்டு பேசாமல் இருக்கணும், சும்மா எதையாவது சொல்லிடப்படாது. ஆமாம், என்ன வேணா கேளுங்க, நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவள் கேட்டதெல்லாம் ஜெய தேராம். அதனால எங்களால் முடிஞ்சதை செய்கிறோன்னு சொல்லப்பட்டு எவ்வளோ வேணால் செய்யலாம். அதே சமயம் என்ன வேணா கேளுன்னு வீம்பளக்கி சொல்லப்படாது. இதுதான் வெங்கடாஜலபதியோட கல்யாணத்தில் நடந்த சம்பவம். எல்லாம் இருக்கான்னு என்ன வேணுங்களுக்கு ஏதாவது விட்டு பண்ணா சொல்லுங்க, விட்டு பண்ணா சொல்லுங்க சொன்ன உடனேக்கும் இந்த அகங்காரத்தை இல்லாமக்கிறதுக்கு பார்த்த உடனே கரியப்பலை அங்கே இல்லை. ரொம்ப விசேஷமான கதையாக்குவார். அதை போலி வருஷம் நான் போன உடனே இந்த டிரைவராக்க இந்த கதை சொல்லி தந்தேன். அப்படிதான் எனக்கே தெரியும். அதை கரியப்பலை இல்லை, பாக்கி எல்லா சர்வத்தில் நம்மளாம் பண்டிகை இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ കഴിഞ്ഞ உடனே இது കഴിഞ്ഞ 1/2 மணிக்குள்ளே சலமட்டுருவா எல்லாரும். மண்டலம் அப்படி கிடையாது. அடுத்த நாளைக்கு இருந்து சோத்து எல்லாம் கட்டிண்டு ஒரு மாதத்துக்குள்ள பல வஞ்சனம் காகரி எல்லாம் வச்சு தான் நம்ம வழி அனுப்பணும் கல்யாணம் பண்ணி குழந்தைகளை. என்னவாவது ஒரு குத்தம் சொல்லணுமேனு பார்த்துட்டு கரியப்பலை இல்லைன்னு ஒரு குத்தத்தை சொல்கிறாங்க. அப்போ அந்த அகங்காரமாக்கம் எல்லாம் போதும் சொல்லியாச்சு, அப்படியே பேசாமல் இருக்க வேண்டியது தானே. கரியப்பிலைக்காக ஓடி நடந்தால் அந்த கரியப்பிலைங்கிற ஒரு வஸ்து அந்த இடத்துல இல்லவே இல்லை. ஆனால் என்னைக்கு நீ கரியப்பிலை வரையோ அன்னைக்கு கூட்டிட்டு போகிறேன்னு அம்பாளை தாழை உட்காந்துட்டு போயிட்டாருன்னு சொல்லி வெங்கடாஜலபதி ஒரு கதையில் உண்டு. அதனால தான் அம்பாள் தாழை இருக்கா. ஒரு காலத்தில் அந்த அலமேலு மங்கைக்கு அத்தனையும் வெள்ளியில் தான் ஆபரணமாக இருந்தது. நான்லாம் பண்டு போகும்போது மேலே அவ்வளவு சொர்ணம். விளையாட்டுக்கு சொல்லுவா, ஆருக்கு இந்த தைரியம் வரும், மனைவி கம்பிட்டு வெள்ளியில் கொடுத்துட்டு தான் நம்மகிட்ட சொர்ணத்தை வச்சுட்டு இருக்கார் பெருமாள் திருப்பதியில் அப்படின்னு. இப்போ அங்கேயே சொர்ணம் வந்தாச்சு இல்லைங்களுக்கு. இது கதையாக சொன்னாலுமே அதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு சொல்லியாச்சு திருப்பின்னா எனக்கு செய்ய முடியுங்கிற அந்த அகம்பாவத்தை காணிச்சா இல்லையா, அதுக்குள்ள சிக்ஷையாக்கம். அது இங்கே காணிச்சாச்சு அகம்பாவத்தை, நீ இப்போ ஒன்றும் செய்ய முடியாது, என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் அந்த கடைசி நிமிஷத்தில் ரட்சப்படுறதுக்கு ஒரு வழி காத்துவா இல்லையா. அந்த பூனையோட வாயில் பிடிச்ச இலை அதால் காப்பாற்ற முடியாது தெரிஞ்சாலும் சும்மா 2 மாந்து அந்த பூனையை மாந்தி பார்க்கும். அதை மாதிரி இந்த மதுகேடபா என்ன பண்ணினா, விஷ்ணுவோட வாக்கு கேட்டு தானவான்மாரும் அத்தியதிகம் விஸ்மயம் பூண்டா. தாங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கோம்னு ஆலோசிச்சு சோகவிஷ்டரா நிலை கொண்டலாம். ஐயோ தெரியாமல் வாக்கு கொடுத்துட்டோமே, என்ன வரமான கேளு சொன்னால் உங்களை வதம் பண்ணுற வரம் நம்மகிட்டே கேட்குறானே, கொடுக்காம இருக்க முடியாதே, கொடுத்தா என்ன ஆகும், வதம் நடக்கத்தான் செய்யும், என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாளாம். விசாரிய மனசா தௌ தானவோ விஷ்ணு மூச்சுதோ பிரேக்ஷ சர்வம் ஜலமயம் பூமிம் ஸ்தல விவர்ஜிதாம். ஒரு காரியம் பண்ணுவோம், வதம் பண்ண முடியாத மாதிரி ஒரு வரத்தை கண்டிஷனை வச்சு கொடுக்கலாம் வரம் அப்படின்னு. விஷ்ணு நீ எங்களை வதம் பண்ணிக்கோ, ஆனால் ஜலஸ்பர்ஷம் ஏக்காத்த பூமியில் வச்சு நீ வதம் பண்ணணும், அதுதான் கண்டிஷன். எப்படி ஜலஸ்பர்ஷம் இல்லாதவிட அந்த ஜதாச்சரங்களும் சமுத்திரத்துக்கு அடியில் போக சமுத்திரோட உபரிதலத்தில் இருந்ததுவா இவா யுத்தம் பண்ணுறா அப்படின்னு நினச்சிருக்கா. இருந்தாலும் தேவி மகாத்மியத்தில் வர்ணிக்கும் போது அதில் சொல்கிறா, இவன் புத்திசாலி நன்னா தெரியறது இல்லையானா இப்படி ஒரு வரம் கேட்க மாட்டானே. நான் வரம் தெரியும் நம்மளை கொண்டு மோகிப்பிச்சு நம்ம வாயில் உனக்கு வரம் வேணுமான்னு கேட்க வச்சு இந்த ஒரு வரத்தை கேட்கணுமானா சாதாரண ஆள் அல்ல, நிச்சயமாக நம்ம வஞ்சிக்கப்பட்டு தெரியும். இருந்தாலும் ஏதாவது வழியில் வதிக்கத்தான் போகிறாங்கிறது தெரிஞ்சாலும் ஒரு லாஸ்ட் ரிசார்ட்டுங்கிற மாதிரி ஒரு வரம் கேட்டானாக்க தேவி மகாத்மியத்தில் வர்ணிக்கிறார். விசாரிய மனசா தௌ தானவோ விஷ்ணு மூச்சுது பிரேக்ஷ சர்வம் ஜலமயம் பூமியும் ஸ்தல விவர்ஜிதாம். எங்கும் ஜலமயமாக்குமாயிட்டும் ஜலரகிதமான பூப்பிரதேசம் இல்லைன்னு தெரிஞ்சு 2 பேரும் நன்னா யோசிச்சு விஷ்ணுவிட்ட சொல்கிறா, ஹரே யோயம் வரோ தத்தஸ்துயா பூர்வம் ஜனார்தனாம் சத்யவாகசி தேவேஷ தேகிதம் வாஞ்சிதம் வரம். ஏ ஜனார்தனா, நீ நேரத்தை எங்களுக்கு வரம் தரேன்னு சம்மதிச்சிருக்கா இல்லையா, அந்த வரத்தை எப்பத்தான் நீ சத்தியம் சொல்லப்பட்டவன் இல்லவா, அந்த வரம் எங்கத்தான்.
அந்த வரம் தரணும் தருவாய்ங்கிற நம்பிக்கையில் நாங்கள் உனக்கு வரம் தரோம், நீ எங்களை வதம் பண்ணிக்குவா. நான் எப்படி வதம் பண்ண தெரியுமா? நிர்ஜலே விபுலே தேசே ஹனஸ்வ மதுசூதனா மத்தியாவாபம் துபபத சத்யவாக் பவ மாதவா. ஜலமில்லாத விஸ்திருதமான ஸ்தலத்தில் வச்சு எங்களை கொன்னுக்கோ, அந்த வரை நாங்கள் தரோம். ஆனால் ஜலமில்லாத ஸ்தலத்தில் வச்சு கொல்லறேன்னு நீ எங்களுக்கு வாக்கு தரணும். அப்படி ஒரு சாத்தியதை உனக்கு கிடச்சிதுன்னா உன்னால் எங்களை கொல்ல முடியும். அப்போது நீ கேட்ட மாதிரி நாங்களும் வரம் கேட்குறோம், எங்களுக்கு வரம் கொடு. நாங்கள் சொன்ன மாதிரி நீ வரங்கள், உங்களுக்கு நாங்கள் வரம் தந்தாச்சு. சத்தியம் சொல்லப்பட்டவனாக இருக்கணும். வதிச்சுக்கோ சொன்ன உடனே எங்களை நீ வதிக்கப்படாது. ஆனால் நீ வரம் தரேன்னு சொன்னாலே அந்த வரத்தை நாங்கள் இப்போ கேட்குறோம். ஜலஸ்பர்ஷம் இல்லாத பூமியில் வச்சு என்ன நீ வதம் பண்ணணும். ஸ்முத்வா சக்கரம் ததா விஷ்ணு ஸ்தாபுவாச்ச ஹசன் ஹரிஹி ஹன்மத்யவாம் மகாபாகௌ நிர்ஜலே விபுலே ஸ்தலே. உடனே விஷ்ணு மனசில் அப்படி நினைச்சிருந்தார். சுதர்சன சக்கரத்தை ஸ்மரிச்சாராம். அப்படியே சிரிச்சுன்னு சொல்கிறார், மகாபாகன்மாரே உங்களை 2 பேரையும் ஜலமில்லாத விஸ்திருதமான ஸ்தலத்தில் வச்சு நான் கொல்லறேன் பார்த்துங்கோ அப்படின்ட்டு தன்னுடைய தொடையை அப்படியே வசத்தினாராம். பகவானுடைய தொடையில்னு தான் பூமாதேவி ஆபபிச்சான்னு வருது. அப்போ விஸ்திருதமான அந்த ஜலத்தில் இவருடைய தொடை பூமியை மாதிரி இருக்கு, ஜலஸ்பர்ஷம் ஏக்கலை. அப்படி அங்கே வச்சு தன்னுடைய சக்கராயுதத்தினால இவ்வளோ பதம் பண்ணுறார். எப்படி நாஸ்தியத்ரதானபோ வாரி சிரசி முஞ்சிதா மிகா சத்யவாக் மத்தியைவ பவிஷ்யாமி சத்மாம் ததா. ஜலஸ்பர்ஷம் ஏக்காத்த ஸ்தலத்தில் தானே வதம் பண்ணேன், இந்த ஜலஸ்தலம் இல்லாத ஸ்தலம் ஏதோ இருக்கு, இங்கே வச்சு உங்களை வதம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சிரஸை நான் இப்போ இந்த சக்கராயுதத்தினால அழிக்க போகிறேன். நான் சத்தியம் சொன்னவன் தான், நீங்கள் கேட்டவரம் நானும் தந்தாச்சு, நான் கேட்டவரை நீங்களும் தரேன், மரணத்துக்கு தயாராகுங்கோ. ததாகர்ணிய வஜஸ்தஸ்யம் விஜிந்திய மனசாச்சதோ வர்தயா மாசுதர் தேகம் யோஜனானாம் சகஸ்ரகம். சத்தியமான அந்த வாக்கு கேட்டு 2 பேரும் ஆலோசிச்சா இனி இருவரும் தங்களுடைய சரீரம் 1000 யோஜனை வலிப்பம் உள்ளதாக்கி திருத்தலாம். எப்படி இந்த விஸ்திருதமான ஸ்தலத்தில் வச்சு கழுத்து அறுக்கிறான்னு பார்ப்போம். அப்படின்னு பகவான் துகுணம் சக்ரே ஜகனம் விஸ்மிதௌ ததா சீர்ஷே சந்தததாம் தத்ர ஜகனே பரமாத்புதே. பகவான் விஷ்ணு இவா எந்த அளவுக்கு தன்னுடைய சரீரத்தை பெரிசாக்கினாலோ அதை விட இரட்டை விஸ்திருதமாக தன்னுடைய தொடையை மாற்றினாராம். அந்த தைத்துமார் இருவரும் அற்புதப்பட்டா. அப்படி அற்புதமான தொடை மேலே இருந்து இவா 2 பேரும் சிரஸை வச்சு கொடுக்க அந்த சிரஸை சக்கராயுதத்தினால பகவான் வதம் பண்ணார். ரதாங்கேன ததா சின்னே விஷ்ணுனா பிரபவிஷ்ணுனா ஜெகனோபரி வேகேன பிரகிருஷ்டே சிரசி தயோஹோ. ஏது ரூபம் கைக்கொள்ள கழிவுள்ள விஷ்ணு தன்னுடைய தொடைக்கு மேலே வச்சிருக்கப்பட்ட அவளுடைய கூற்றன் சிரசை சக்கராயுதம் கொண்டு அவர் சேதிச்சார். யத பிராணௌ ததா ஜாதௌ தானவௌ மதுகைடபௌ சாகர சகலோ வியாப்தஸ்ததா வை மேதசா தயோஹோ. அப்போ மதுகேடமானோட ஜீவன் அங்கே நஷ்டமாச்சு, சமுத்திரத்திலெங்கும் அவளுடைய மேதஸை பறந்தது. வேதினீதி ததோஜாதம் நாம பிரத்யாசமந்ததா அபக்ஷியா மிருத்திகாத்தேன காரணேன முனீஸ்வராக. பூமிக்காக மேதினிங்கிற பேர் உண்டாக காரணமே இந்த மதுகைடபாளுடைய மேதஸ் அதில் பறந்ததுனால தான். அந்த காரணத்தினால முனீஸ்வரா மண்ணுதுங்கிறதுக்கு யோகியமல்லாதாய் இருந்தார். இது பூமியாக மேதினிங்கிற பேர் உண்டாச்சு, அக்காரணத்தால் தான் ஹே முனீஸ்வரரே மண்ணு தின்னறதுக்கு யோகியமல்லாததாய் இருந்தது. அதனால தான் மண் நம்ம பட்சிக்கிறது இல்லை. மண்ணை திங்கிறதுக்கு யோகியம் இல்லாமல் காரணமே மதுகேடபாளுடைய மேதசாக்க அந்த பூமியில் இருக்குன்னு தாற்பயம். மது கேடபானா ராகம் துவேஷம், அட்டாச்மெண்ட்டே அந்த விவேஜன புத்தி, துவந்த பாவம். ஆராத்யா பரமாசக்தி சர்வைரவி சுராசுரேகி நாத பரதரம் கிஞ்சித் அதிகம் புவனத்திரையே. தேவன்மார்க்கும் அசுரன்மார்க்கும் எல்லாம் ஆராத்தியாக்கும் தேவி, அதுக்கு அதீதமான மற்றொரு சக்தி 3 லோகத்திலும் கிடையாது அப்படின்னு சூதன் வாழ்க்கை சொல்ல, நான் சொன்னது வருமன் எல்லாம் சத்தியம் சத்தியம் புனഃசத்தியம் வேதசாஸ்திரார்த்த நிர்ணயா பூஜனீயா பராசக்திர் நிர்குணா சகுணாதவா. இதுதான் சத்தியம் சத்தியம், வேதசாஸ்திரங்களை சம்மதமாக்கும், சகுணபாவத்திலோ நிர்குணபாவத்திலோ பூஜிக்கப்படுகின்றவளாக்கும் தேவிங்கிறத நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுங்கோ அப்படின்னு சுனகனுக்கு சூதன் சொல்லிக் கொடுக்க, சகுண உபாசனைனா சத்துவம் ரஜதமஸ் 3 குணங்களோட நம்மளை மாதிரி மனுஷ ரூபத்தில் நம்ம ஆராதிக்கக்கூடிய தேவதா ஸ்வரூபம். அது தேவியாகட்டும் தேவனாகட்டும். பிரம்மம் புருஷ ரூபத்தை தரித்து ஆராதிச்சா தேவன், ஸ்ரீ ரூபத்தை தரித்து ஆராதிச்சா அது தேவி. இதுதான் வித்தியாசம். நற்குணா இருக்கப்பட்டதும் அந்த பரபிரமம் தான். அப்படின்னா சக்தி ஒன்று தான், உண்டுன்னு தான். ஒரு சக்தி தான் பல வேஷத்தில் நம்மளை ஆராதிக்கிறதுக்காக வச்சுருக்கோம். அப்படி சகுணை நிர்குணமான தேவியை ஆராதிக்கணும், அது ஒரு சக்தி தான் உண்டுங்கிற விஷயத்தை
மதுகைடபாங்கிற கதை மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் அந்த தேவி பாகவதத்தில். சூதன் மூலமாக சுரகன் கேட்க சூதன் மூலமாக சொல்லிக் கொடுக்குறதா அவர் அந்த கதை. மது கைடபான 2 அசுரன்மார் எல்லாம் நமக்குள்ள ராகத்வேஷங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மேலும் இது மாதிரி அம்பாளுடைய பிரபாவத்தை வர்ணிக்கப்பட்ட கதைகள் இருக்குது. அது அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம்.